டெய்லி ஒரு பிரஸ் மீட்டு, டெய்லி என்னத்தையாவது ஒன்று பேசிட்டு இருக்கீங்க. இது சம்பந்தமா என்ன பண்ணீங்க நீங்க? வெற்றிய தனது ஆட்சியின் வெற்றியா பிரதமர் அவர்கள் கொண்டு போறாரு மீண்டும் இந்த இது அப்படிங்கிறது. பண்ணா என்ன தப்பு? யாரோட ஆட்சி? பொதுமக்கள் கலந்துக்கிறாங்கிற, பொதுமக்களுக்கு அந்த ஒரு உணர்வு இருக்குங்கிற, அந்த உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டில் கிடையாது இந்த திமுக அரசுனால. இப்ப நாங்க இதை போகையில எல்லாரும் எங்களோட சேர்றாங்கன்னு சொல்ல வரும். இல்லைங்க, முன்னால மாதிரி சும்மா கொலை கொலைன்னு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்தலாம். என்ன பாதகமானாலும் அதை பற்றி கவலை இல்லை. நமக்கு நம்ம நாடு தான் முக்கியம். அதுக்கு என்ன வேணுமோ நம்ம செய்யணும்னு பண்ணுறாங்கல்ல. அப்போ நீங்கள் இதை பாராட்டுவீங்களா? என்ன பண்ணுறீங்க? இந்த ஊழல், இந்த ஸ்கேம், இந்த லிக்கர் ஸ்கேம் முதல்வருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா, இல்லை முதல்வர் சம்மந்தப்படாமல் நடந்திருக்குமா, துணை முதல்வருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா, இல்லை அவர் சம்மந்தப்படாமல் நடந்திருக்குமா? சொல்லுங்கள். இவங்களை யார் பிடிக்கணும்? கவர்மெண்ட் தான் போய் பிடிக்கணும். கவர்மெண்ட் தானே இந்த வேலை செய்யுது. அப்புறம் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஏங்க, யார் இதுல சம்பந்தப்பட்டாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். யாரா இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். கோர்ட்டு சொன்னதெல்லாம் கிளியர் பண்ணாம நீங்களா ஒரு லிஸ்ட்டை போட்டு இதெல்லாம் நான் கிளியர் பண்ணேன்னா நீ எதுக்கு பெருமை பேசுறேன்? நான் ஆக்கிரமிப்பு வாங்குற காசுக்கு செய்யற வேலை தானே அது. நாங்கள் இப்போ ஆக்கிரமிப்பு அகட்டினதும் நாங்கள் கோயிலில் திருப்பி சேர்க்கறதுக்கு இல்லை, எங்கள் ஆளுகளுக்கு கொடுக்கறதுக்கு. தமிழகத்தில் 24 மணி நேரமும் கிடைக்கிறது ஒரே விஷயம், லிக்கர் மட்டும்தான். 24/7 கடைகள் திறந்துருக்கு. தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் தமிழக பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு அணியின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் உங்க மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் தலைமையில மூவர்ண கொடி பேரணின்னு சொல்லிட்டு இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பழித்தாங்களா நம்ம ராணுவ வீரருக்கு நீங்க பறைசாற்றும் விதமா ஒரு பேரணி போனீங்க. இதேதான் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆளுகிற இங்க தமிழக அரசாங்கம் திமுகவும் பேரணி போனாங்க. ரெண்டும் என்ன வித்தியாசம்? அதாவது பிஜேபி இந்த கொடி பேரணிக்கு பர்மிஷன் கேட்டு கொடுக்குறோம். அது எங்களுக்கு ஒன்றும் பர்மிஷன்லாம் வரல. அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். உடனே இவங்க அடுத்த நாளே இவங்க அறிவிக்கிறாங்க நாங்கள் போகிறோன்னு. ஸோ நல்ல விஷயம் தான். நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்களா? நம்ம தான் அதுக்கு பண்ணலாம். ஃபுல்லாக என்டையர் தமிழ்நாடு பண்ணுவோமா, இல்லை ஹெட் குவார்ட்டர்ஸில் பண்ணுவோமா, இந்த பேசி பர்மிஷனுக்கு எப்படி என்னென்னு பேசிகிட்டு இருக்கேன்ல. உடனே அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சு இவரை முதவே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. அதில் ஒரு சந்தோஷம்தான் அவங்க பண்ணதில்லை. ஆனால் நம்ம ஒரு உணர்வு பூர்வமாக இந்த நாட்டோட பிரதமருக்கு நன்றி சொல்லும் விதமாகவும், போர் வீரர்களோட அர்ப்பணிப்புக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஒரு உணர்வு பூர்வமாக பண்ணுறத முடிவு பண்ணி நம்ம எடுத்தோம். ஆனால் திமுக பண்ணது பயத்தில், இது என்னடா இது, மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி இருக்குது, தேசப்பற்றுன்னு நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை இப்போ மக்கள் ஒன்றிணைகிறாங்க அதில். ஏன்னா நமக்கு எப்போவுமே எல்லாத்தையும் பிரித்து விட்டு கழகத்தை உண்டு பண்ணி அதில் எப்படி காசு பண்ணலாம், ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது தான் திமுகவோட மெயின் ஃபோக்கஸ். அப்படி இருக்கப்போ இது எல்லாம் இதே மாதிரி முன்னாலேயும் ஒரு தடவை இப்படி தான் நடந்தது. போர்னு வந்தால் மக்கள்லாம் எல்லாம் ஒன்றிணைஞ்சிடுறாங்க. அப்புறம் ஓட்டு ஃபுல்லாக சாதகமாக நமக்கு வராமல் போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயத்தில் அவசரமாக நம்மளும் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ நல்ல விஷயம் தான் போனதுல ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு பார்த்துருவோம். நீங்க சொன்ன மாதிரியே உரியிலையோ இல்லை புல்வாமாலையோ ஆதாரம் கேட்டாங்க எதிர்கட்சிகள். பட் இந்த தடவை உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டா தானே இருந்தாங்க எதிர்கட்சிகள் ஆபரேஷன் சிந்தூர்ல. கண்டிப்பா இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாதிரி பேசுனாங்கல்ல. யாருமே ஓல் ஹார்ட்டடா சப்போர்ட் பண்றோம்னு சொல்லல. நான் ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன். தமிழ்நாட்டோட முதல்வர் இவரோட ஆதரவை இவர் எப்படி தெரிவிக்கணும்? தமிழ்நாட்டில் இத்தனை பேர் குடியுரிமை இல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் இருக்காங்க, இவங்க எல்லாத்தையும் நான் வெளியேற்றிட்டேன் அப்படி சொல்லுவாரா? அதுக்கான எந்த தகவலும் கொடுக்கல, எந்த டீட்டெயிலும் கொடுக்கல. இதுவரை எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னே சரியான தகவல் கிடையாது. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னே தெரியாது. பாகிஸ்தானியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது, பங்களாதேஷில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலேருந்து எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்கன்னு தெரியாது. இவங்க எல்லாரையும் வெளியேற்றணும்னு சொல்கிறாங்க. எல்லாருமே எல்லா இடத்துலையும் நடக்குது அதுக்கான ஆக்டிவிட்டி. தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு? எங்கேயாவது உங்களுக்கு ஒரு மீடியா நியூஸ் இருக்கா? நீங்க ஏதாவது இதை பத்தி கேள்வி கேட்டீங்களா? எத்தனை பேர் நீங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க? உள்துறை அமைச்சகமே சொன்னாங்கல்ல வெளியேற்றணும்னு சொன்னாங்க. பட் அந்த டேட்டா யார்கிட்ட இருக்கும்? ஸ்டேட் சப்ஜெக்ட்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்ல எல்லாம் இருக்கணும்.
போலீஸ்ல இருக்கணும். ஒரு தகவல் சொல்லுது 48,000 பேர் இருக்காங்கன்னாங்க, ஒரு தகவல்ல வந்து 42,000 பேர் இருக்காங்கன்னாங்க, ஒருத்தர் 46ங்கிறாங்க. அது எவ்வளவோ வேணா இருந்துட்டு போதும். நீங்க அரசாங்கம் எவ்வளவு பேரை வெளியேற்றணும்னு சொல்லுங்க. நாங்க 15,000 பேரை வெளியேற்றிட்டோம், 20,000 பேர் இவங்க போயிட்டாங்க. ஏதாவது நீங்க அதை பண்ணுங்க. அதை பண்ணி நீங்க உங்களோட நாட்டுப்பற்றை காட்டுங்க. நீங்க நன்றி சொல்ற விதம் அதுவா இருக்கணுமா, இல்ல கொடியை தூக்கிட்டு போவீங்களா நீங்களும்? இல்ல நீங்க திருப்பியும் வந்து திமுக வந்து ஒரு செஷனிஸ்ட் மாதிரியே நீங்க பிராண்ட் பண்றது நல்லதா? ஏன்னா இப்ப உங்க கூடயே எல்லா இதுலயும் நிக்கிறாங்க. என்ன நிக்கிறாங்க? என்ன நிக்கிறாங்க? முதல் குரல் வந்து தமிழகத்திலும் சொன்னாங்கல்ல, அது சட்டமன்றத்துல அதாங்க பயத்துல முதல் குரல் எடுத்து சொல்றது போறது வரதெல்லாம் இருக்கட்டும். நான் கேக்குறேன், வெளியேத்துங்கன்னு சொன்னாங்கல்ல, பாகிஸ்தானியர்களை வெளியேத்துங்க, உங்க எல்லா இடத்துலயும் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் உடனே அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லல. நீங்க அதுக்காக இதுவரை என்ன செஞ்சிருக்கீங்க? அதை பத்தி எங்கேயாவது தகவல் கொடுத்தீங்களா? டெய்லி ஒரு பிரஸ் மீட்டு, டெய்லி என்னத்தையாவது ஒன்று பேசிட்டு இருக்கீங்க. இது சம்பந்தமா என்ன பண்ணீங்க நீங்க? அதாவது அந்த கொடியை தூக்கிட்டு யாத்திரை பண்ணதே திசை திருப்பும் நோக்கம் தான். இதெல்லாம் நாங்க வேற எதுவும் சொல்ல மாட்டோம். நீங்க மத்திய அரசு சொல்ற இந்த நடவடிக்கைகள் நாங்க எதுவுமே வேலை செய்ய மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாம் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், எங்களுக்கு அவங்க ஓட்டு வேணும். ஆனா நாங்க வந்து தேசத்தோட இருக்கோங்கிறத வெளியில காட்டணுங்கிறதுக்காக கொடியை தூக்கிட்டு நடந்தாங்க, அவ்வளவுதான். இன்னொரு இதுல உங்களுக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு என்ன இதே எதிர்கட்சிகள் சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் சொல்லிதான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து அதுக்கு வந்து நம்ம இவரு வெளியுறவுத்துறை அமைச்சரே தெளிவா கிளாரிபிகேஷன்லாம் இல்ல, இந்திரா காந்தி அம்மையாரோட உங்களை கம்பேர் பண்றாங்களே இப்ப. இல்லைங்க, அது அவங்க தெளிவா விளக்கம் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து அவர் சொல்லி தான் பண்ணாரு, இவர் சொல்லி தான் பண்ணாரு. அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அந்த நைட்டு ஃபுல்லாக நான் பேசினேன்னு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இங்கே நடந்தது பகலில் நடந்தது, அது யூஎஸில் அது நைட்டு தான். அப்போ நைட்டு தான் அவர் இருந்து சொல்லியிருக்க முடியும். இருந்து நான் எல்லாத்தையும் தீர்த்து வச்சேன். ஆனால் அதுக்கு சரியான விளக்கம் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் அதில் நம்ம என்னத்தை போய் பேசிக்கிட்டு சொல்லுங்க. ஆனா நீங்க எதிர்கட்சி சொல்ற மாதிரி அவர்கள் சொல்லி இல்லைங்க, எதிர்கட்சிக்கு ஏதாவது ஒன்று சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு வேணும் இல்லைங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து நீ பண்ணது தப்புன்னு சொல்ல முடியாது. நீ பாகிஸ்தானில் போய் இதை பண்ணது தப்புன்னு சொல்ல முடியாது, அதை பிடிச்சது தப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ எதாவது ஒன்று இந்த மாதிரி சொல்ல வேண்டியது தானே. எதுவும் அதாவது மத்தியிலாலும் பாஜகவை குறை சொல்லணுங்கிறது தான் எதிர்கட்சிகளோட நோக்கம்னு இருக்கையில அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ செஞ்சது நீனா செய்யல, இன்னொருத்தன் செஞ்சான். நல்லது செஞ்சுனா நீ செய்யல, இன்னொருத்தன் சொல்லி தான் செஞ்ச. இல்ல தப்பு பண்ணிட்டா அதை பெருசாக்குறது. இது ரெண்டு தானே. நேத்திக்கு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் சொல்ற செய்தியாளர் சந்திக்கிறப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, இத நாங்க வந்து இப்ப இவ்வளவு நாள் வந்து சந்தேகப்படல ஆபரேஷன் சிந்தூர்ல. ஆனா இப்ப வந்து என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பிரதமர் அவர்கள் சந்திக்க போறாரு. சோ இந்த வெற்றிய தனது ஆட்சியின் வெற்றியா வந்து பிரதமர் அவர்கள் கொண்டு போறாரு மீண்டும் இந்த இது அப்படிங்கிற. ஏன் பண்ணா என்ன தப்பு? யாரோட ஆட்சி? ஒவ்வொரு ஆக்டிவிட்டி இப்போ நீங்க வந்து ஒன்றும் இல்லை, சத்துணவுல முட்டை போட்டாவே அதுக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு எங்களுடைய ஆட்சியில் பெருசுன்னு சொல்றீங்கல்ல. அப்போ ஒரு நாட்டை காப்பாற்றின ஒரு பாரத பிரதமர் வந்து இதை பண்ணோங்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸை என்ன பண்ணோம் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருக்கும் சொல்றாங்க. அதுல உங்களுக்கு என்ன இது? அது பட் இது ராணுவ நடவடிக்கை தனது பேருக்கு கொண்டு வராரு. யாருங்க லீட் பண்றா? அப்போ நான் கேக்குறேங்க, ஒவ்வொரு மீட்டிங்லயும் வந்து இதை நீங்க முதல்வருக்கு நன்றின்னு, அது வந்து அந்த துறையோட நடவடிக்கை. நீங்க ஏன் முதல்வருக்கு நன்றி சொல்றீங்க? +2 பையன் இன்னைக்கு இவ்வளவு பேர் பாஸ் பண்ணாலும் நீ முதல்வருக்கு நன்றி சொல்லுங்கிற, 10th இத்தனை பேர் பாஸ்னாலும் நீ முதல்வருக்கு நன்றி சொல்லுங்கிற. அது துறை சார்ந்த நடவடிக்கையா, கிளாஸ் எடுத்தது, பையனுக்கு சொல்லி கொடுத்தது, இல்ல முதல்வரோட வேலையா? நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க, நான் இதுக்கு சொல்றேன். அது கிளாஸ் எடுத்து அது அப்ப அதே மாதிரி தானே இது. நீங்க அதை அசோசியேட் பண்றீங்கல்ல, சம்பந்தமே இல்லாத அசோசியேட் பண்றீங்க. பாரத பிரதமர் அவரோட அத்தனை ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணி இங்க வந்து இந்தியாவில் உட்காந்து அத்தனை அமைச்சர்களோட அடுத்தடுத்து கண்டினியூஸா இதுக்காக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு, ஏங்க இது வந்து சாதாரண விஷயமாக போய் சண்டை போட்டோம் வந்தோன்றத, அந்த வாட்டர் ட்ரீட்டிக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னு சிந்துல அதை பண்ணதா இருக்கட்டும், இல்லை அந்த சிம்லா ஒப்பந்தத்தில். ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ எல்லா விதத்துலையும் லாக் பண்ணணும்னு பண்ணது வந்து ஒரு பிரதமரோட பெரிய தொலைநோக்கு பார்வை, அவரோட ஸ்ட்ராட்டஜி இப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அதை விட்டுட்டு இல்லை அது வந்து துறை சார்ந்த நடவடிக்கை, நீங்கள் அதுக்கு நீங்கள் அவரை பாராட்டணும்னு கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோட கூட்டணியில் இப்போ இருக்க எல்லாருமே வந்து அந்த நன்றி சொல்லும் விதமாக தானே நாங்களும் இந்த கொடி பேரணி நடத்திக்கிட்டு இருக்கோம். வரிசையாக இப்போ 3 நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆல் ஓவர் அவ்வளோ கூட்டங்க, அவ்வளோ எழுச்சிங்க. மக்கள் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு வைப்ரேஷனே கையில் கொடியோட, இந்த லோக்கலில் இருக்க க்ரௌடாக இருக்கட்டும்,
நாங்க போற ஆளுங்க கொஞ்சம் தான், அப்படி அப்படியே கூட்டம் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கு எல்லா இடத்துலயுமே. நல்ல கட்சி தாண்டி crowd. பொதுமக்கள் பொதுமக்கள் கலந்துக்கிறாங்கிறேன். பொதுமக்களுக்கு அந்த ஒரு உணர்வு இருக்குங்கிறேன். அந்த உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டுல கிடையாது இந்த திமுக அரசுனால. இப்ப நாங்க இதை போகையில எல்லாரும் எங்களோட சேர்றாங்கன்னு சொல்ல வரேன். இப்ப நம்ம பார்த்திருப்போம் இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலியமா யுஎஸ் பேக் பண்றது பாகிஸ்தான, சைனா பேக் பண்றது, இப்ப துருக்கி. சோ உங்களோட நடவடிக்கை இனிமே மத்திய அரசு அவங்களோட எப்படி இருக்கும்? இல்லைங்க, முன்னால மாதிரி சும்மா கொலை கொலைன்னு நாங்க வந்து தக்க பதிலடி கொடுப்போம்னு ஒரு ப்ரெஸ் மீட்ல கொடுத்தெல்லாம் இப்போ ஒன்றும் சொல்ல. டர்க்கி வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு இம்மீடியட்டா அவனுக்கு எவ்வளவு நஷ்டமாச்சு. இந்த டிராவல், இந்தியாவிலேருந்து போற டிராவல், டூரிசம், அவனோட ட்ரேட் பேக்டை நம்ம கேன்சல் பண்ணோம். இப்போ பாருங்க, நீங்க நேற்று வந்து இந்த ஏர்போர்ட்டில் இருக்க ஒரு என்ன செலிபி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, உடனே அதனால என்ன பாதகம்னு நம்ம பார்க்கல, நம்ம பாலிசி டிசிஷன். அதை வந்து அவங்கள வந்து நம்ம டோட்டலாக டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். நம்ம இதில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்க வேணாம். அவங்கள நம்மளோட ப்ரொட்டஸ்ட்டை காட்டுறதுக்கான வழிகள் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி அது வெரி சென்சிட்டிவ்.